வணக்கம். வெற்றி வாகை அகாடமி விழுப்புரம் உங்களை இனிதே வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருந்து ஏற்கனவே நம்ம நுண்ணுயிரிகள் அப்படின்ற ஒரு பாடப்பகுதியை பார்த்திருக்கோம். அதே நுண்ணுயிரில இருந்து இன்னைக்கு நம்ம பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம். பாக்டீரியங்கள் அப்படின்னாலே அது ஒரு செல்லால் ஆன ஒரு புரோகேரியாட்டுகள். ரெண்டு வகையான செல்லு தாங்க இருக்கு. ஒன்னு ப்ரோகேரியாட், இன்னொன்னு யூகேரியாட். ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட் செல்லுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோகேரியாட்டுகளில் உண்மையான நியூக்ளியஸ் இங்க இருக்காது. ஆனா யூகேரியாட்ல உண்மையான உட்கரு இருக்கும். அப்போ ப்ரோகேரியாட்டுகள் உட்கரு அற்றவை. அதனால்தான் பாக்டீரியாவை ப்ரோகேரியாட்ல வச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியா பூமிக்கு வந்த முதலில் தோன்றிய ஒரு உயிரினம் அப்படின்னு கருதுறாங்க. 5 உலக வகைப்பாட ஆர்.ஹெச். விட்டேக்கர் என்றவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது மொனிரான்னு ஒண்ணு இருக்கு, புரோட்டிஸ்டா இருக்கு, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு 5 உலகம் இருக்கு. இந்த உயிரினங்களை 5 உலகமா அவர் பிரிச்சாரு. அதுல இந்த பாக்டீரியாவை கொண்டு வந்து மொனிரா என்ற உலகத்துல வச்சிருக்காங்க. பாக்டீரியா பத்தி படிக்கிற பாடப்பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னா பாக்டீரியாலஜி. இந்த பாட பகுதியின் போது பாக்டீரியா பத்தி தான் நம்ம படிப்போம். அதனால அந்த பாடப்பகுதியை பாக்டீரியாலஜின்னு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த பாக்டீரியங்களை எப்படி நம்ம அளக்கலாம் அப்படின்னா, 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர் முடிக்கும் இதனுடைய அளவு. ஆனா யோசிச்சு பாருங்க, இதை விட பாக்டீரியாவோட மிக சிறியதுன்னு போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, அது வைரஸ். வைரஸ வந்து நானோமீட்டர்ல அளக்குறாங்க, பாக்டீரியாவை மைக்ரோமீட்டர்ல அளக்குறாங்க. சுவாசத்தின் அடிப்படையில இந்த பாக்டீரியாவை 2 வகையா பிரிக்கிறாங்க. சுவாசம், நம்ம எதை சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன். அதே மாதிரி காற்று சுவாச பாக்டீரியம், அதாவது எந்தெந்த பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் தேவையோ அவங்கள காற்று சுவாச பாக்டீரியாவும், ஆக்சிஜன் எனக்கு தேவையில்லை, என்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்ற பாக்டீரியாவை காற்றில்லா சுவாச பாக்டீரியா அப்படின்னு 2 வகையா பாக்டீரியாவை பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த பாக்டீரியாவை இந்த பச்சை கலர்ல இருக்குல்லையே, அது செல் சுவர். அப்போ செல் சுவருக்கு வெளியே இன்னும் ஒரு அடுக்கு இருக்கு. அதை வந்து இங்கிலீஷ்ல கேப்சியூல், வெளி உறை, தமிழ்ல வெளி உறை. வெளி உறை எங்க இருக்கு? செல் சுவருக்கும் வெளியே. அதுதான் அடுத்தது பார்க்கிறோம். இந்த பாக்டீரியா செல்லுடைய அமைப்பு அப்படின்னா, பாக்டீரியாவுடைய செல் சுவருக்கு வெளியில வெளி அடுக்கு ஒண்ணு இருக்கு. அந்த வெளி அடுக்கு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கேப்சியூல். அப்போ வைரஸ்ல என்ன படிச்சோம்? கேப்சிட்னு படிச்சோம். பாக்டீரியால என்ன படிக்கிறோம்? கேப்சியூல்னு படிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல உண்மையான உட்கரு இல்லை. எதை நம்ம உண்மையான உட்கருன்னு சொல்லுவோம்னா, ஒரு உட்கரு சவ்வு இருக்கும், உள்ள நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், அப்புறம் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உண்மையான உட்கரு எதுவும் கிடையாது. டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கு. உட்கரு ஒத்த அமைப்பு டிஎன்ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஎன்ஏன்ற ஒரு நியூக்ளிக் அமிலம் மட்டும்தான் இங்க இருக்குதுன்றதுனால இதை நம்ம நியூக்ளியஸ்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கு பதில் நியூக்ளியாய்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இதுல உட்கரு சவ்வு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த சைட்டோபிளாசம், இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்லையே, அது சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்துல பாத்தீங்கன்னா கூடுதலான ஒரு டிஎன்ஏ ரவுண்டா இருக்கு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் இருக்கக்கூடிய பாக்டீரியா வளமானவை அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ பாக்டீரியாவில் காணக்கூடிய கூடுதல் குரோமோசோமுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா பிளாஸ்மிட். இது தவிர இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, அது என்னது? ரைபோசோம்ஸ். இந்த பாக்டீரியாவில் புரத சேர்க்கை நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னா இந்த ரைபோசோம்ஸ் தான் சொல்லுவோம். 2 விதமான ரைபோசோம்ஸ் இருக்கு. இந்த ப்ரோகேரியாட்ல காணக்கூடிய ரைபோசோம் எல்லாம் 70S வகை. இன்னொன்னு யூகேரியாட் செல் இருக்கு இல்லையா, அதுல 80S வகைன்னு இருக்கு. இந்த 70S வகையில ஒரு பெரிய அலகு, ஒரு சிறிய அலகுன்னு சொல்லுவோம். பெரிய அலகு 50S வகையும், சிறிய அலகு 30S வகை. இது 2 கூட்டினா 80 வருதாச்சு, இங்க என்ன 70 சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது வந்து மாலிகுலர் வெயிட்டை வச்சுதான் இவங்க இந்த மாதிரி இதை பிரிக்கிறாங்க. ஓகே, அப்போ ப்ரோகேரியாட்டுகளில் காணக்கூடிய ரைபோசோம்கள் அப்படின்னாலே 70S.
இன்னும் சில செல் நுண்ணுறுப்புகள், இந்த செல்லுக்குள்ள குட்டி குட்டி குட்டியா உறுப்பு இருக்கும் இல்லையா, அது பேரு நுண்ணுறுப்பு. ஏன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதனால நுண்ணுறுப்புன்னு சொல்றோம். இதெல்லாம் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், இது மாதிரி நிறைய உறுப்புகள், சவ்வால சூழப்பட்ட உறுப்பு இவங்க எல்லாம். இந்த மாதிரியான நுண்ணுறுப்பு இங்க பாக்டீரியாவுல கிடையாது. சரி, நுண்ணுறுப்பே இல்லைன்றீங்க, ரைபோசோம்ஸ் இருக்குன்றீங்க, இதுவும் ஒரு நுண்ணுறுப்பு தானே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இந்த ரைபோசோமுக்கு சவ்வு கிடையாது. இது சவ்வால் சூழப்படாத நுண்ணுறுப்பு. இவங்களாம் யாரு? சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு. இப்ப நமக்கு இந்த பாக்டீரியால என்ன இல்லைன்னு கேட்டா, உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது, சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல கசை இழை அப்படின்னு இருக்கு பாருங்க, 2 தெரியுது உங்க கண்ணுக்கு. இந்த கசை இழை இது எதுக்கு இருக்குதுன்னாக்கா, இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பாக்டீரியா நகரணும் இல்லையா, அதுக்கு அது தன்னை பயன்படுத்திக்குது இந்த கசை இழையை. அடுத்தது செல்லுடைய வடிவத்தை பொறுத்து, வடிவம்னா ஷேப், அந்த ஷேப்பை வச்சு பாக்டீரியாவை வகைப்படுத்துறாங்க. இப்போ இது பாருங்க, இது பேசிலஸ் பாக்டீரியா. இது என்ன வடிவம் இருக்குன்னா, ஒரு கோல் மாதிரி கிடக்கு, அதனால இது கோல் வடிவ பாக்டீரியா. உதாரணம் சொல்லு அப்படின்னா, பேசிலஸ் ஆந்தோசிராஸ். இதான் எல்லாமே கோல் வடிவத்துல தான் இருக்கு. இந்த பாக்டீரியா பேர் தான் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஓகே, அடுத்த பாக்டீரியா ஸ்பைரிலம். ஸ்பைரிலம்னா என்ன? அப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஸ்பைரல் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, சுருள் வடிவம். இதோ இருக்கு பாருங்க, இந்த பாக்டீரியா தான் சுருள் வடிவத்துல இருக்கு. இதுக்கு பேரு ஹெலிகோபாக்டர் பைலோரி. இந்த பாக்டீரியா தான் அது. அடுத்தது காக்கை. காக்கைனா காக்கா கிடையாது, ரவுண்ட் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதாவது தமிழ்ல கோலை அல்லது பந்து வடிவ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது தனியா இருந்தாக்கா கோல பாக்டீரியா, காக்கை அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இந்த கோல வடிவம் டபுள் டபுளா இருக்கு பாருங்க, 2 2ஆ இருக்கு. அந்த மாதிரி இணையாக இருந்தால் அது டிப்ளோகாக்கஸ். இதுதான் டிப்ளோகாக்கஸ், டபுள் டபுளா இருக்குது. இன்னும் சில காக்கஸ் வந்து இந்த மாதிரி சங்கிலி மாதிரி வரும். சங்கிலி மாதிரி வந்தாக்கா அந்த வடிவத்துக்கு என்ன பெயர்? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கொத்து கொத்தா இந்த மாதிரி இருக்கும். கொத்து கொத்தா இருந்தா அப்படியே எடுத்து சட்டப்பையில போட்டுக்கலாம்ன்றோம் இல்லையா, கொத்தா இருந்தா சட்டப்பை. அப்போ ஸ்டப்பைலோகாக்கஸ், ஸ்டப்பை அப்படின்னு வந்து எதனா ஒரு நிமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது விப்ரியோ. விப்ரியோன்னா என்ன வடிவம்? கமா வடிவம். இங்க பாருங்க, இது இப்படி பார்க்கிறதுக்கு ஒரு கமா போட்ட மாதிரியே இருக்கு, அதனால இது கமா வடிவ பாக்டீரியா. இதுதான் விப்ரியோ காலரே. கால்ரா என்ற நோய்க்கு இந்த பாக்டீரியா தான் காரணம். இப்போ எதை வச்சு இந்த பாக்டீரியா வகைப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வடிவத்தை வச்சுதான் அப்படி வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாக்டீரியாவை இந்த கசை இழைகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலையும், அந்த கசை இழை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதன் அடிப்படையிலையும் இந்த பாக்டீரியாவை வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம் பாருங்க. ஒற்றை கசை இழை எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. ஒரு முனையில பாக்டீரியா செல்லுடைய ஒரே ஒரு முனையில ஒரு கசை இழை மட்டும் இருந்தா அது ஒற்றை கசை இழை. யார் இந்த மாதிரி இருக்கிறா? விப்ரியோ காலரே. கமா ஷேப் படிச்சீங்களே, இதான் விப்ரியோ காலரே. நல்லா ஒத்து பாருங்க, ஒரு முனையில ஒரே ஒரு கசை இழை மட்டும்தான் இருக்கு. அடுத்தது ஒரு முனை கற்றை கசை இழை. இந்த பாக்டீரியாவில் கசை இழை எங்க இருக்கு? ஒரு முனையில தான் இருக்கு, அதுவும் ஒரு கற்றையாக இருக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு சூடோமோனஸ். இங்க கொடுத்திருக்கேன் பாரு, இதுதான் சூடோமோனஸ். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு கற்றையாக கசை இழை இருக்கு. அடுத்தது இருமுனை கற்றை கசை இழை. இப்போ இங்க பாருங்க, 2 முனையிலையும் பாக்டீரியா இருக்கு. இங்க நம்ம கண்ணுக்கு ஒற்றை இருக்கு. இதே மாதிரி கற்றையாகவும் இந்த சைடுல ஒரு கற்றை, இந்த சைடுல ஒரு கற்றை, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, இருமுனை கற்றை கசை இழை. அப்போ யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னா, ரோடோஸ்பைரலம் ரூபம். இது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அப்படியே புசு புசு புசுன்னு குட்டி 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 குட்டியா தெரியும். இந்த இடத்துலதான் உங்களுக்கு கற்றையாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரலம் ரூபம். சுற்று கசைழை. இந்த பாக்டீரியா உடம்பு சுத்தி என்ன இருக்கு? கசைழையா இருக்கு இல்லையா? அப்போ பாக்டீரியாவோட செல் சுவரை சுத்தி கசைழை இருந்தா அதுக்கு சுற்று கசைழை. எடுத்துக்காட்டு ஏ கோலை. இதான் கோலை. கோலைனாலே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம குடல்ல வாழுது. உங்க குடல்ல அறுத்துருவோன்றோம் இல்லையா, அந்த கோலை. கோலை இந்த ஏ கோலை பாக்டீரியாவுக்கு சுற்று கசைழை.
கசையிழை அற்றவை. இங்க பாருங்க, இதுக்கு கசையிழையே கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. இதான் பாக்குறதுக்கு ஏதோ குர்குரே மாதிரி இருக்குல்ல, குறிக்கிற மாதிரி இருக்கா. கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. இதுக்கு கசையிழையே கிடையாது. இந்த மாதிரி கசையிழையுடைய அமைவிடம் அப்புறம் எண்ணிக்கையை வச்சு பாக்டீரியாவை வகைப்படுத்திட்டாங்க. ஓகே, இந்த பாக்டீரியா எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா பல வழிகள்ல இது தன் உணவை பெற்றுக்குது. ஒண்ணு ஒளிச்சேர்க்கை பாக்டீரியம் சொல்லுவோம், பசுங்கந்தக பாக்டீரியம். அதுகிட்ட பாக்டீரியோ விரிடின் அப்படின்ற ஒரு பச்சையம் இருக்கு. அது அப்போ தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது இந்த பாக்டீரியா. ஆனா இங்க புக்ல எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியான்னு தப்பா கொடுத்திருக்காங்க. இந்த சயனோ பாக்டீரியா என்பது நீல பசும் பாசியை குறிக்கும். இது பாக்டீரியா கிடையாது, இது தவறு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், பசுங்கந்தக பாக்டீரியம் அப்படின்னு வந்திருக்கணும். இது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது ஒரு நீலப்பசும் பாசி, இதான் நீலப்பசும் பாசிகள். ஓகே, அந்த இங்க வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் அந்த நிறமி பச்சை என்ற நிறமியை வச்சிருக்கிறதுனால அது உணவை தானே தயாரித்து கொள்ளும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசாதாரண சூழல்ல, அசாதாரணம்னா என்ன, ரொம்ப இப்போ உப்பு இல்லைன்னா ஒரு சால்ட் கண்டென்ட் pH வந்து அதிகமா குறைவா இருக்குது, ஆசிடு, இந்த மாதிரியான பயங்கரமான சூழல்ல வாழக்கூடிய பாக்டீரியங்கள் சூரியன் கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிக்காது. அதுக்கு பதிலு வேதிப்பொருளான அமோனியா, ஹைட்ரஜன் சல்பைடு இதெல்லாம் பயன்படுத்தி உணவு, தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணுது, தானே தயாரிச்சுக்குது. அப்போ வேதிப்பொருள்ல இருந்து எந்த பாக்டீரியா உணவை எடுத்துக்குதோ அது வேதி தற்சார்பு உணவூட்டம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, சில வகையான பாக்டீரியங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுது. கூட்டுயிர்னா என்ன, இப்போ ரெண்டு உயிரி ஒன்னா வாழுது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் கூட்டுயிர். இங்க எடுத்துக்காட்டு யாரை கொடுத்திருக்காங்கன்னா மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏகோலை. இது மனிதனுடைய சிறுகுடல். இந்த சிறுகுடல்ல ஏகோலை பாக்டீரியா வாழுது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு யோசிங்க. இந்த சிறுகுடல்ல பாக்டீரியா தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் இந்த சிறுகுடல் கொடுத்துருது. அதுக்கு பதிலா பாக்டீரியா என்ன பண்ணுது, செரிமானத்துக்கு உதவுது. அப்ப ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி இருக்காங்க. அதனால அது கூட்டுயிர் வாழ்க்கை முறை. இந்த பாக்டீரியங்கள் எப்படி தன்னை பெருக்கிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளத்தல் முறையில இனப்பெருக்கம் செய்யுது. பாருங்க, இது ஒரு பாக்டீரியா. இந்த ஒரு பாக்டீரியா எவ்வளவு அளவுக்கு வளர முடியுமோ வளருது. வளர்ந்து முடிச்ச உடனே இந்த செல் சுவர் என்ன ஆகுதுன்னா உள்நோக்கி அப்படியே வளருது. உள்நோக்கி வளர்ந்து அப்படியே இந்த இடத்துல ஒரு பிளவு வருது. இந்த பிளவு வந்து இரண்டா பிளந்துக்குது. அதே சமயத்துல இந்த உட்கரு நியூக்ளியாய்டுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த நியூக்ளியாய்டு என்ன ஆகுது, ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரிஞ்சு லாஸ்ட்ல இந்த மாதிரி ஆயிடுது. கூடவே கூடுதல் குரோமோசோம் சொன்னோம் இல்லையா, எது கூடுதல் குரோமோசோம்ஸ், பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிடு இரு இழையால் ஆனது, அதுவும் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் திறனுடையது. ஸோ பிளாஸ்மிடும் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா அட்லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா இரு பாக்டீரியாவா மாறி போச்சு. இதுதான் இரண்டாக பிளத்தல். பலவாக பிளத்தல் அப்படின்னா சில டைம் அதீதமான சூழ்நிலையில பாக்டீரியங்கள் சின்ன சின்ன இந்த நியூக்ளியாய்டு இருக்குல்லையா, குட்டி 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 பிட் ஆயிடும். எப்ப அதுக்கு சாதகமான சூழ்நிலை வருதோ ஒரு பிட்டு என்ன ஆயிடுது, பல பாக்டீரியாக்களை உருவாயிடுது, ஒரு பாக்டீரியாவா உருவாயிடும். இது பலவாக பிளத்தல் சொல்றாங்க. ஓகே, சரி, இப்ப நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். வகைப்பாட்டியல்ல எந்த உலகத்துல பாக்டீரியாவை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 4 கொடுத்திருக்கேன். இதுல எது மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, அனிமாலியா, இன்னொருன்னு பிளான்டேன் ஒண்ணு உலகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 5 உலகத்துல எந்த உலகத்துல பாக்டீரியா வச்சிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் மொனிரா. பாக்டீரியாவின் அளவு எல்லாமே இங்க கொடுத்திருக்கோம். 2 to 4 மைக்ரோமீட்டர், 1 to 3 மைக்ரோமீட்டர், 1 to 5 மைக்ரோமீட்டர், 2 to 3 மைக்ரோமீட்டர். இது கரெக்ட் ஆன்சர். 1 to 5, 5 விரல் வச்சிருக்க இல்லையா கையில, அப்படியே உன் கை பூரா பாக்டீரியா இருக்கு. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. ஸோ பாக்டீரியா அளவு 1ல இருந்து 5 மைக்ரோமீட்டர். பாக்டீரியாவில் காணப்படும் கூடுதல் குரோமோசோம்ஸ்க்கு என்ன பேர் சொன்னேன்?
பிளாஸ்மிட். வெரி குட். கமா வடிவ பாக்டீரியா. எது கமா வடிவம் அப்படி இருக்குமே? யோசிங்க. ஸ்பைரல்ல வந்து ஸ்பைரல் சுருள் வடிவம். பேசிலஸ் ராட் ஷேப், அதாவது கோல். காக்கைன்னா என்னது? காக்கா வடை சுட்டுட்டு போகுது இல்லையா ரவுண்டா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது தான் காக்கை. விப்ரியோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கமா வடிவ பாக்டீரியாக்கு என்ன பேரு? விப்ரியோ. அடுத்தது, கொத்துக்கோள வடிவ பாக்டீரியா இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன சொன்ன? கொத்தா தூக்கி சட்டப்பையில போட்டுக்கோன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ சட்டப்பை ஸ்டப்பை லோகாக்கஸ், ஸ்டெப்பைலோகாக்கஸ் தான் கொத்துக்கோள வடிவ பாக்டீரியா. டிப்ளோகாக்கஸ்னா என்ன? ரெண்டு ரெண்டா ஓட்டிட்டு இருக்கும்னு சொன்னா இல்லையா, அது. ஸ்ட்ரெப்டோ அப்படின்னா சங்கிலி, சங்கிலி மாதிரி வரும். பேசில்லஸ் வந்து கோல். இது எல்லாமே ரவுண்ட் ஷேப், இது மூணும். இது மட்டும் ராட் ஷேப், கோல் வடிவம். நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த பாக்டீரியா கசை இழை அற்றவை? இதுக்கு ஒரு நிமோனிக் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? குர்குரே மாதிரி குறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். எதுவா இருக்கும்? எதுவா இருக்கும்? யோசிங்க யோசிங்க. எஸ், கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. இதுதான் கசை இழை அற்றவை. அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியா எதை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன? வேதிப்பொருள், அமோனியா, ஹைட்ரஜன் சல்பைடு, மேலே உள்ள அனைத்தும். எஸ், மேலே உள்ள அனைத்தும். இது எல்லாமே வேதிப்பொருள் தான். இன்னும் சில வேதிப்பொருள் கூட பயன்படுத்தப்படலாம். மனிதனின் சிறு குடலில் வாழும் பாக்டீரியா எது? சிறு குடல், குடல் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கோலை, கொலை, கோலை. அப்போ ஏ கோலை பாக்டீரியம் தான் மனிதனுடைய சிறுகுடலில் வாழ்கிறது. வெரி குட். நல்ல கிளாஸ் கவனிச்சிங்கன்னாக்கா இந்த 8 கொஸ்டினும் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னும் இந்த நுண்ணுயிரியில முடிக்கல, 2 பாடம் தான் முடிச்சிருக்கோம். அடுத்தது 3வது பாடம் நம்ம விரைவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர்.